கோபால கோபால கோகுல நந்தன கோபால நந்தகுமார நவனித சோர பிருந்தாவனச்சர கோபால 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 கோகுல நந்தன கோபால. மாற்றுத்தாய் சென்று வனம் போகேல் என்று போகே என்றிட ஈற்று தாய் பின்தொடர்ந்தெம்பிரான் என்றழ கூற்றுத்தாய் சொல்ல கொடியவனம் போன சீற்றமிலாதானை பாடிப்பற சீதை மணாளனை பாடிப்பற. ஸ்ரீராமாவதாரத்தில் 3 தாய்: மாற்றுத்தாய், ஈற்றுத்தாய், கூற்றுத்தாய். ஈற்றுத்தாய் கௌசல்ய, மாற்றுத்தாய் சுமித்திரை. கௌசல்யம் சுமித்திரையும் எப்பொழுதும் சேர்ந்தேதானே இருப்பாள். வனவாசத்துக்கு போகும்படி கூற்றுத்தாய் பண்ணிவிட்டாள், கைகேயி பண்ணிவிட்டாள் வனவாசத்துக்கு போகும்படி. வனவாசத்துக்காக புறப்படும் பொழுது மாற்றுத்தாகியும் ஈற்றுத்தாகியையும் அலட்சியம் பண்ணிவிட்டு போக முடியுமா? ஆனால் போறேன்னு சொல்லி வாக்கு கொடுக்கும்படி பண்ணிவிட்டாளே கூற்றுத்தாய். எவ்வளவு திறமை அவளுக்கு இருக்கணும். கூற்றுத்தாய் அப்படின்னாலேயே மீற மாட்டானா. கூற்றுன்னா யமன், யமனை போன்ற தாயார், மிருத்யுவு போன்ற தாயார். அவ்வளவு கொடியவள்னு அர்த்தம். கொடியவள் தானே. அவள் சொன்னபடி ஏன் கேட்கணும்னா தாய் தானே. அப்படி சொல்றானே. கிருஷ்ணாவதாரத்திலையும் பூதனைக்கும் மோட்சம் கொடுத்தான்னாள், விஷம் கொடுத்த அவளுக்கும் மோட்சம் கொடுத்தியே அப்படின்னு கேட்டா அவ போட்ட வேஷம் தாய் வேஷம்னா அந்த வேஷத்தை மதிச்சேன் அப்படிங்கிறான் கிருஷ்ணாவதாரத்துல. இவள் மிருத்யு போல இருந்த போதிலும் புள்ளேன்னு நினைச்சாளா அவள்? அப்படி இருந்தா இப்பேற்பட்ட கொடிய காட்டுக்கு அனுப்புவிழா? அப்படியா ஒரு வரங்கப்பள்? இவன் ஊர்லயே இருக்கக்கூடாது அப்படின்னா ஒரு வரன் கேப்பன். அதுவும் தசரதனை நிர்பந்திச்சு ராத்திரிக்கு ராத்திரியே அவனை அட்டம் பண்ணி அவன் வாயால சொல்லும்படியாக வாங்கிட்டு தானே ராமனை கூப்பிடு அப்படிங்கிறாள். கூப்பிட்ட ராமனையும் தசரதனை பேச விடாம பண்ணி தானும் முன்னாடி நின்று கொண்டு ராமன் வாயாலே நான் காட்டுக்கு போகிற வரையிலும் ஆகாரம் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லு அப்படின்னு பண்ணி, நான் சாப்பிட மாட்டேன், காட்டுக்கு தான் போவேன், காட்டுக்கு போற வரையிலும் உணவு எடுத்துக்க மாட்டேன்னு சொல்ல பண்ணி நிர்பந்திச்சு நீ போ போ அப்படின்னு நிர்பந்திச்சு அனுப்புறாளே. ஒரு குற்றமும் இல்லையே. ஏதாவது குற்றம் பண்ணினா நாடு கடத்தணும். நீ என்ன தப்பு பண்ணின ஓடுடா அப்படின்னா சக்கர சக்கரவர்த்தி அசமஞ்சனை நாடு கடத்தினான். ஏன்னா தப்பு பண்ணினான் நாட்டுல. ஒரு குற்றமும் இல்லாதவன் சர்வஜன சம்மதன். எல்லா நாட்டு மக்களும் இச்சாமோகி மகாபாகும்னு ராமனுக்கு முடிசூட்டணும், ராமனுக்கு முடிசூட்டணும் என்று ஏகமுகமாக அத்தனை பேரும் விரும்பியதே ஒரு குற்றமா? ஏன்னா சுயநலம் உள்ளவாளுக்கு, யாருக்கு தன் நாட்டை கைப்பற்றணுங்கிற சுயநலம் உடையவாளுக்கோ, அப்போ ஆளுகின்றவனிடத்துல மக்களுக்கு உள்ள மெஜாரிட்டியை பார்த்ததுமே ஒரு குற்றமாக தோணும். மக்கள் இத்தனை பேர்களும் விரும்புகிறார்கள் அப்படிங்கிறதல்லவோ அங்க பலம். அதுல கண்டு ஒரு குற்றம் தோன்றது. அதை கெடுக்கணும்னா இப்படி செய்யணும், மக்களை அலட்சியம் பண்ணி இவனை காற்றுக்கு துரத்தணும் என்று நினைக்கும்படியா கூற்றுத்தாய். அத்தகைய கொடியவள். அவள் சொல்றதையும் கேட்கிறான் அப்படின்னா ஆச்சரியம். அவள் சொல்றதை போய் கேட்பனான் தான் மீறலாமே அப்படின்னு கேட்டாள். அதுதான் சொன்னேன் தாய். அவளும் ஒரு தாய் தானே. ஸ்ரீராமாவதாரத்துல யாரோ ஒத்தன் சீதைய கூட்டி வச்சுட்டார் ராமன் அப்படின்னு ஒத்தன் நிந்த பண்ணினாங்கிறதுக்காகவே பிராட்டிய காட்டுக்கு அனுப்புறவர். அவன் சொல்லிட்டு போறானே அப்படின்னு கேட்டாள். ஏன் அவனுக்கு தானே நான் ராஜா, நாட்டுல தானே அவன் தான், அவனுக்கு சம்மதமா தானே நான் வாழணும் அப்படின்னு சொல்ற பெருமாள், என்னுடைய தாயில இவளும் தானே என் தாய், இவள் சொன்னபடியும் தானே நான் கேட்கணும் என்று சொல்லி அவளுக்கு வாக்கு கொடுத்துட்டான். வாக்கு கொடுத்துட்டதுனால ஈற்றுத்தாகையும் மாற்றுத்தாகையும் மீற வேண்டும். அவ சொல்றத கேட்காம போக வேண்டியிருக்கு. இந்த கூற்றுத்தாய் முந்தினுட்டா. ஒரு வார்த்தை நான் போய் என் ஈற்றுத்தாயை கேட்கிறேன், மாற்றுத்தாயை கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். நிர்பந்திச்சு வரம் வாங்கினுட்டாள்.
மற்றொரு காரணம், அப்பாட்டியே வரம் வாங்கினுட்டாள், தசரதனிட்டியே வரம் வாங்கினுட்டாள். இப்ப ராமர் மீறினானால் தசரதன் கொடுத்த வரன் பொய்யின் ஆயிடம். தசரதனுடைய வாய்மைய காப்பாத்தணும். அவரோ சத்தியசந்தர், அவர் பொய் சொன்னார்னு ஆகக்கூடாது என்கின்றதுனாலே போக வேண்டிய அவசியம் வருது. இந்த அவசியம் வரும் பொழுது இப்படி மாற்று தாய்க்கே இவ்வளவு கௌரவம் கொடுக்கிறவன் ஈற்று தாயை மறப்பனோ? கௌசல்யா அந்த புறத்துக்கு வரும்போது தனக்கு ஏற்பட்ட ஒரு தர்ம சங்கடம். எல்லாருக்கும் விதின்னு சொல்றோமே, பெருமாளுக்கும் ஒரு விதி. இப்படி நேர்ந்ததே என்று நினைச்சு சொந்த தாயார் இடத்துல வரும்பொழுது குமிரி என்று அழுக வருது. அந்த தாயார நினைச்சு எப்படி அம்மாட்ட இதை சொல்ல போறோம், எப்படி விடை கொள்ள போறோம் என்று நினைச்சு மனசாதாரயம் துக்கம், அவன் துக்கப்பட்டே வரார். பிரவிவேஷ ஆத்மவான் வேஷ்ம, மனசை அடைக்கிண்டு வரார். என்ன துக்கம்னா, ராஜ்யம் போயிடுதே அப்படிங்கிற துக்கம் இல்லையாம். மாதுகு அப்ரிய சம்சிவானு, நமக்கு பட்டங்கட்ட போறோம் அப்படின்னா அம்மா தழைக்கின்ற உள்ளத்து அந்நாள் முன் தமியன் சென்றான். நான் கம்பராமாயணத்துல இந்த இடத்துல கொட்டி விடுவான், கண்ணெஞ்சும் கதறணும். கம்பராமாயணத்துல அப்படி இருக்கும். அப்படி வரான். அது எல்லாத்தையும் சுருக்கமா நமக்கு கொடுக்கிற அழகு பெரியாழ்வார். எப்படி இருந்ததுனால் இந்த சின்ன பாசுரத்துல அந்த காட்சி அப்படியே தெரியறது. மாற்று தாய் சென்று வனம் போகே என்றிட சுமித்ரை அப்படியே பிரேமையும் கருணையுமே வடிவமான தாயார். அங்க சுமித்ர ராமனை பார்த்து, அப்பா ராமா கொஞ்சம் சாப்பிடுப்பா, கொஞ்சம் பழம் சாப்பிடு, கொஞ்சம் பால் குடி என்று உபச்சாரம் பண்ணி ராமனை அழைக்கிறாளாம். காட்டுக்கு போறேன் நாள், நீ காட்டுக்கு போகாதப்பா, எங்கள் எல்லாரையும் விட்டுட்டு நீ பழம் சாப்பிடு அப்படின்னு உபசரிக்கக்கூடிய தாயார். ஆனால் போக வேண்டிய நிர்பந்தம் இருக்கு என்று சொல்லிவிட்டு எப்படியோ கௌசல்யின் இடத்துல மங்களாசாசனம் பெற்றுண்டு புறப்பட்டான். அப்படின்ன போதிலும் அது வரையிலும் பொறுத்திருக்கிற கௌசல்ய அதோ ரதத்துல ஏறிவிட்டார் அப்படின்னதும் ஈற்று தாய் பின்தொடர்ந்து எம்பிரான் என்று அழ அப்பா ஓடி வராள். அங்க சொல்றார் வால்மீகி, ராமலக்ஷ்மண சீதார்த்தம் ஸ்ரவம் தீம் வாரிநேத்ரஜம் அசகிருத் பிரைக்ஷத சதாம் நிருத்யந்தீமிவ மாதரம் என்கிறார். ரெண்டு கையும் ஒசர்க்க தூக்கிண்டு கால் கீழ பாவல நிருத்யந்தீமிவ மாதரம், ராமா ராமா லக்ஷ்மணா சீதே என்று கீழே விழர்தும் எழுந்துக்கிறதும் கீழே விழர்தும் எழுந்துக்கிறதுமாக கௌசல்ய பட்ட பாடு. அவளை திரும்பி திரும்பி பார்த்துட்டே போறாராம் பெருமாள். ஈற்று தாய் பின்தொடர்ந்து எம்பிரான் என்றெழ கூற்று தாய் சொல்ல கொடியவனம் போனே. கைகேயி சொன்ன சொல்லுக்கு நிர்பந்தப்பட்டு சத்தியத்துக்காக கட்டுப்பட்டு போனவன் நான். என்ன ஆசடா, முடியாதவனா, கையால் ஆகாதவனா? இந்த ராஜ்யத்தை கைகேய மீறி பட்டம் கட்டிக்க முடியாதா? 14,000 ராட்சச சேனைய ஒருவனாகவே இருந்து நிர்மூலமாக்க கூடியவன், அளவு கடந்த மூலபலத்தை தான் ஒத்தனாகவே இருந்து நிர்மூலமாக ஆக்கக்கூடியவனுக்கு இந்த அயோத்தியை அடக்கி கைகேயை அடக்கி பட்டாபிஷேகம் பண்ணிக்க முடியாதா? முதல் நாள் கூப்பிட்டு உனக்கு பட்டம் கட்டுறேன்னு சொல்லிவிட்டு மறுநாள் கூட்டு, ராமா உனக்கு பட்டமும் கிடையாது, காடும் உனக்கு காட்டுக்கு வனவாசத்துக்கு போ, இங்க அயோத்தியில் இருக்கவும் கூடாது, உனக்கு மர உரிய உடுத்தி கொண்டு ஜடாபாரம் போட்டு கொண்டு காட்டுக்கு ஓடு அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன கோபம் வரும்? வெட்டி போட்டால் என்ன இந்த கைகேய, அப்பனை கட்டி போட்டால் என்ன அப்படின்னு தானே கோபம் வரும். உடனே கைகளை குவிச்சு கொண்டு பக்ஷயேயம் விஷமபி மஜ்ஜேயம் அபிசார்ணவே நியுக்தோ குருணா பித்ரா நிருபேண சஹிதேன ச, கடல்ல குதினாலும் குதிப்பேன், அக்னி பிரவேசம் பண்ணுனாலும் பண்ணுவேன், விஷத்தை குடினாலும் குடிப்பேன், அப்பாவை நான் மீற மாட்டேன். ஒரு சொல்லு இங்க, சீற்றமில்லாதானை பாடிப்பரக, கோபமே இல்லாதவனை பாடிப்பற. கோபம் வர வேண்டிய இடத்துல கோபம் வரணும் இல்லையா? அது எப்படி பொறுமை, அது எப்படி பொறுமை? அந்த பொறுமையோடு தகப்பனாரை நமஸ்கரிச்சு, அந்த அம்மாவை நமஸ்கரிச்சு, கைகேயி அம்மாவை நமஸ்கரிச்சு,
மன்னவன் பணி என்றாகில் நும்பணி மறுப்பனோ என்று சொல்லிட்டு போற அழகு 1000 தரம் சொன்னாலும் அழுக்காது. இந்த அழகு, இந்த குணம், இந்த குணம்தான். வேற 1000 கதை சொன்னாலும் 1000 இடத்துல சொன்னாலும் ஆகாது. அப்படி ஒரு குணம் அல்லவோ ஸ்ரீராமாவதாரத்துல. அப்படி போகிற ஒரு பிள்ளை அல்லவோ. சீற்றமிலாதானை பாடிப்பற. அவன் போனது ஆச்சரியம் இல்லை. வீட்டுக்கு வந்தாலாவது அந்த சீதையாவது, நான் பிறந்தாத்தையும் கொண்டு வந்த சொத்தெல்லாம் பிரிச்சு வைங்கோ, உங்க பங்கு எங்க போச்சு அதை பிரிச்சு கேளுங்கோ என்றெல்லாம் சொல்லி தராத கண்ணை கசைக்கண்டு என்னையே அழைச்சுண்டு போயிடுங்கோ என்று கிளம்பி கைகேயி வீட்டு வாசல்ல வந்து நிற்க, இந்த சீதையின் இடத்திலையும் மர உரியாவை கொடுக்க, அந்த மர உரிய உடுத்தி கொண்டு பின்னாடி போகின ஒரு சீதை அப்படின்னாள். அவளை நினைக்காம இருப்பரா பெரியாழ்வார். சீதை மணாளனை பாடி பறக. கண்ணனைய ராமனை கலந்து கலந்து அனுபவிக்கிறார், பாலும் தேனும் மாதிரி. பஞ்சவர் தூதனாய் என்னால் அந்த ராமகுணம் பூரா அழுக வரும், கிருஷ்ணகுணம் பூரா சிரிப்பு வரும். ஒரு அழறதும் சிரிக்கிறதும் அழறதும் சிரிக்கிறதுமா நம்மள பண்றாரு. கோவிந்த நாம சங்கீர்த்தனம்.